வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு மாறுதலான ஒரு பதிவாகும். மேலும் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் ஒரு பதிவாகும். இந்த பதிவை முழுமையாக கண்டால் உங்கள் மனம் மாறும், மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும், புதிய உத்வேகம் பிறக்கும். மேலும் வெற்றியாளராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். வெற்றியாளர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் வித்தியாசமாக செய்பவர்கள், செய்து வெற்றி பெறுவர்கள் அல்ல. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் கடினமாக ஆராய்ந்து அவர்களுக்கு தோணும் வெவ்வேறு எண்ணங்களுக்கு ஏற்ப ஒரு விஷயத்தை வேறொரு கோணத்திலிருந்து யோசித்து சாதனை அடைவார்கள். எனவே இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், எங்கும் தவிர்க்காமல் பாருங்கள், அதாவது எங்கும் ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். எனவே நான் ஏன் பிறந்தேன், நான் எதற்காக வாழ்கிறேன், இந்த வாழ்வே ஒரு மாயமாக இருக்கிறது, வாழ்க்கை அனைத்தும் போய் வாழ்வு என்னை புரட்டி போடுகிறது, வாழ்வு என்னை தண்டிக்கிறது என்று நினைப்பவர்களுக்கு இந்த பதிவு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். மேலும் உலகில் தீயவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள், தர்மம் செய்வார்கள் மற்றும் நன்மை செய்பவர்கள், நல்ல சிந்தனை உடையவர்கள் மட்டும்தான் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்கும். மேலும் இந்த பழமொழி யாதெனின் உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்து விட்டும் கூன் குருடு சிவிடு நீக்கி பிறத்தல் அரிது. எனவே இந்த பாடலை இயற்றிய ஔவையார் அவர்கள் இந்த பாடலின் வரியை முழு அர்த்தத்தையும் விளக்கியுள்ளார். அந்த முழு அர்த்தம் என்னவென்றால், ஔவையார் கூறுகிறார், அரிதான விஷயம் உலகத்தில் என்னவென்றால் மனிதனாக பிறப்பது அரிதாகும். மேலும் மனிதனாக பிறந்துவிட்டு ஐம்புலன்கள் ஆகிய உடல் உள்ள ஐம்பொறிகள் யாதெனின் மெய், வாய், கண், காது, மூக்கு. மெய் அதாவது உடல்நிலை, வாய் அதாவது பேசும் திறன், கண் அதாவது பார்க்கும் திறன், காது அதாவது கேட்கும் திறன், மேலும் நாசி அதாவது நம் மூச்சு காற்று ஆகும், மேலும் நுகரும் தன்மையும் ஆகும். இவ்வாறு இந்த ஐம்பொறிகளுக்கும் நம் பஞ்சபூதம் ஆன நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவற்றில் அனைத்திற்கும் தொடர்பு உண்டு. பஞ்சபூத தத்துவம் அனைத்தும் நம் உடலில் சீராக இருந்த பிறகேதான் நாம் மனிதனாக பரிணாமம் வளர்ச்சி அடைந்து மனிதனாக பிறக்கின்றோம், மனிதனாக வாழ்கிறோம். அதில் சிலர் பாவம் செய்தவர்கள், மேலும் தங்களின் கர்ம வினை பயனாலும் முன்ஜென்மத்தில் செய்த தீங்குனாலும் மேலும் முன்ஜென்ம கர்மவினை பயனாலும் உடலில் உள்ள குறைவுடன் பிறக்கிறார்கள். மேலும் மாற்றுத்திறனாளியாகவும் மனநலம் குன்றியவருமாக பிறக்கிறார்கள். எனவே இறைவனின் அருளால் நாம் அனைவரும் இந்த உலகில் நாம் சிறந்த மனிதராகவும் மேலும் உடல் நலம், மனநலம் ஆகிய அனைத்தையும் பெற்று அனைத்து நற்பண்பினை பெற்று சிறந்த மனிதராக நாம் பிறந்து அனைவருடனும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த உடல்நிலை என்னும் பஞ்சபூத தத்துவம் மேலும் ஐம்பொறிகள் நம் மனம் அனைத்தையும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். நமக்கு இருக்கும் ஒரே சொத்து இந்த உடலும் மனமும் ஆகும். அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதை இல்லாதவர்களிடம் கேட்டால்தான் தெரியும் அதன் அருமை என்னவென்று. மேலும் அவர்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனை என்னவென்று. மேலும் கர்ம பயன்தானே அனுபவிக்கட்டும் என்று கூறிக்கொள்ளாமல் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். அதாவது மனிதனின் அடிப்படை தேவையான உண்ண உணவு, உறக்கத்திற்கு ஒரு சிறந்த இடம், மேலும் உடுத்துவதற்கு நன்கு சிறந்த ஆடை, படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு கல்வி வழங்குவது, மேலும் நம்மால் முடிந்த நிதி உதவியை செலுத்துவது, நிதி உதவி செய்வது. அவ்வாறு செய்தால் நன்கு புண்ணியம் செய்வதற்காக நாம் உலகத்தாரால் கருதப்படுவோம். மேலும் ஆண்டவனும் அருள் செய்வார் நம்மளுக்கு. இவ்வாறு நாம் அனைவருக்கும் உதவி செய்தால் கடவுளின் அருள் நமக்கு இரட்டிப்பாக, ஏன் 1000 மடங்குக்கு மேலாகவும் கிடைக்கும். அதை நாம் பெறவும் முடியும். எனவே நாம் வாழ்வானது சிறப்பாகவும் இருக்கும். உதவி செய்யாதவர்களை யாரும் தயவு செய்து குறை கூற வேண்டாம். மேலும் உதவி செய்ய மனம் உடையவர்கள், மேலும் உதவி செய்ய மனம் இருந்தும் அதை செய்ய முடியாதவர்கள், நிதி உதவி இல்லாதவர்கள், அவர்களால் முடிந்த உதவி என்னவென்றால் இறைவனிடம் நாம் பிரார்த்தித்துக் கொள்வது. அதாவது நம்மை விட கீழே இருக்கும் நபர்களை, மேலும் நம்மை விட கீழே இருக்கும் உயிர் இனங்களை, ஜீவராசிகளை அனைவரையும் காப்பாற்றுவாயாக இறைவா என்று வேண்டிக் கொள்வதே நாம் செய்யும் பெரும் உதவியாகும். அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவம் செய்யாமல் இருப்பதே நன்று. அவ்வாறு செய்தால் நமக்கு நன்மை வந்து சேரும். நாம் இந்த அரிய மானிட பிறப்பை எடுத்ததற்கு காரணம் என்னவென்றால், நாம் முற்பிறவியில் செய்த புண்ணிய கர்மாவில் மட்டுமே மனிதனாக பிறந்துள்ளோம். மேலும் நல்ல மனிதனாகவும் இருக்கின்றோம். உடல் நலவும் மனநலவும் அனைத்தையும் ஒன்று திரட்டி நாம் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை உணராமல் சில பேர் வாழ்க்கை வீணானது, வாழ்க்கை ஒரு சபிக்கப்பட்டது, மேலும் கொடியவர்கள் மட்டும் இங்கு வாழ முடியும், மேலும் பாவப்பட்ட உலகம் என்று குறை கொண்டு இருப்பார்கள். அதனை உதாசீனம் செய்துவிட்டு நாம் முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி அடைய முடியும். மேலும் முக்கியமான ஒன்று, நம்மை விட கீழே இருப்பவர்கள், அதாவது உடலிலும் சரி, மனதளவிலும் சரி, பொருளாதார நிலையிலும் சரி, நம்மை விட கீழே இருப்பவர்களை கண்டாலே போதும், நம் மனம் மாறிவிடும். மேலும் நம் வாழ்வில் உயரத்தில் செல்ல முடியும். மேலும் நம் வாழ்வில் உயரத்தில் செல்ல என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு பிறக்கும், புதிய உத்வேகம் கிடைக்கும். எனவே அவ்வாறு செய்யப்பட்டால் தர்ம சிந்தனை நமக்கு வந்து சேரும். தர்ம சிந்தனையாக இருக்க வேண்டும். மேலும் பல உயிர்களுக்கு
அன்பு செலுத்த வேண்டும். மேலும் அனைத்து உயிர்களை உலகில் கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினத்தையும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அதனை நம் உயிராக கருத வேண்டும். மேலும் அனைத்து மனிதனையும் கொண்ட சிறந்த மனிதனாக வாழ வேண்டும். மேலும் அனைத்து மனிதனும் நம்மை போன்ற சக மனிதர்களே, அனைவரும் இறைவனின் குழந்தைகள் என்று எண்ணிக்கொண்டு ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமலும் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். மனிதத்தில் பேதம் உண்டு. மேலும் மனிதர்களில் வெவ்வேறு மொழி, இனம், ஜாதி, மதம் போன்ற அடையாளத்தில் வேறுபட்டு உள்ளார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் சிவபெருமானின் குழந்தைகள் மட்டுமே என்று கருதி கொள்ள வேண்டும். அதை எண்ணாமல் சில பேர் அவதூறு வார்த்தைகள் பரப்பியிருக்கிறார்கள். அதனை நாம் குறை கூற வேண்டாம். அவரவர் மன விருப்பம் அது. அதனை பற்றி நாம் இப்பொழுது பேச வேண்டாம். எனவே அனைத்து மக்களிடம் சகஜமாக பழகிவிட்டு அனைவர்களுடன் உள்ள நல்ல சிந்தனை மற்றும் தீய சிந்தனைகளை ஆராய்ந்து நல்லவர்களுடன் மட்டும் பழகினாலே போதும். அவ்வாறு நாம் நல்லவர்களுடன் மட்டும் பழகினால் நம்மை சுற்றி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் இரட்டிப்பாக. மேலும் நேர்மறை எண்ணங்களை அதிகரித்தால் மனமானது பரவச நிலையை அடையும். மேலும் பரவசம் பெறும். மேலும் எப்பொழுதும் அமைதியாக, நிம்மதியாக, ஆனந்தமாக உணரலாம். இவ்வாறு மனமானது அமைதி அடைந்தால் பல்வேறு புதிய சிந்தனைகள், மேலும் பல்வேறு புண்ணிய செயல்கள், மேலும் பல்வேறு விதமான பரிணாம வளர்ச்சிகள் நம் மனதில் தோன்றும். புதிய மாற்றங்களும் வரும், புதிய சிந்தனைகளும் வரும். மேலும் அனைத்தும் பிறக்கும். எனவே அதனை செய்து புதிய பாதைக்கு நாம் வழிவகுக்க வேண்டும். அவ்வாறு நாம் செய்தோமே ஆனால் புதிய பாதைக்கு அதுவே வழிவகுத்து தரும் இறைவனின் அருளால். எனவே நண்பர்களே, அனைவரின் மீதும் கருணை செலுத்துங்கள். அனைவரையும் நேசிங்கள். சக உயிர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை இறைவன் நன்றாக வைத்திருப்பார். மேலும் இறைவனின் கருணை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். மேலும் பகவத்கீதை மற்றும் புராணங்களில் கிருஷ்ண பரமாத்மா பல்வேறு தத்துவங்களை கூறியுள்ளார். அதை கூற இந்த ஒரு காணொளி மற்றும் இந்த ஒரு பிறப்பு நம்மளுக்கு போதாது. அவ்வாறு பல தத்துவங்களையும் பல்வேறு ஞானத்தையும் பல்வேறு படிப்பினையும் கிருஷ்ண பரமாத்மா ஒரே ஒரு பகவத்கீதை எனும் சாராம்சத்தில் சுருக்கமாக கூறியுள்ளார். மேலும் திரேதாயுகத்தில் ராமபிரான் அவர்கள் பல்வேறு தர்ம செயல்களை புரிந்துள்ளார். கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை எனும் உன்னத நூலை எழுதியுள்ளார். ஆனால் ராமபிரான் அவர்கள் உன்னத நூலை எழுதாமல் எப்படி ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ வேண்டும், அனைவரிடத்தும் அன்பு பாராட்ட வேண்டும், அனைத்து மக்களையும் நேசிக்க வேண்டும், நாட்டு மக்களை, சகோதரர்களை, நண்பர்களை, பெற்றோர்களை, மேலும் வீரர்களை, எதிரியை கூட எப்படி மதிக்க வேண்டும் என்று வாழ்ந்தே காட்டியுள்ளார். எனவே ராமர் போல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கவும் முடியாது, பிறப்பதும் இல்லை. உலகில் ஒரே ஒரு ராமர் மட்டுமே. இவ்வாறு இறை தூதர் அல்லது இறைவன் நேரடியாக பூமிக்கு வந்து பல்வேறு நன்மைகளை செய்துள்ளார். அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நாம் எண்ணிய எண்ணம் ஈடேறவில்லையே, மேலும் பல வருத்தங்கள் நம்முள் இருக்கிறது, மேலும் அனைத்தும் நடக்கவில்லையே என்று பிதற்றிக் கொண்டு இருக்கின்றோம். ராமரின் வாழ்க்கையை பற்றி கண்டால் அவர் ஒரு ராஜாவாவார், மேலும் சக்கரவர்த்தியும் ஆவார். அவரே இந்த உலகில் பிறந்து பல்வேறு துன்பங்களை அனுபவித்து தான் இருக்கின்றார். அப்பாற்பட்ட பரமாத்மாவே துன்பத்தை அனுபவித்தால் நாமெல்லாம் மானிடர்கள் நாம் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க சற்று சிந்தித்து பாருங்கள். எனவே நாம் செய்யும் செயலானது நன்மையாக, மேலும் நற்செயல் மட்டுமே செய்தால் நமக்கு நன்மை மட்டுமே வரும். தீ செயல்களை செய்தால் தீமை மட்டுமே வரும். எனவே கர்மாவானது ஒரு கலரி போல, அதாவது பூமரங் போல. நாம் என்ன செய்கிறோமோ, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ திரும்ப நம்மளுக்கு வரும், அதாவது ரிட்டர்ன் வரும். உதாரணமாக ஒரு மாணவன் இருக்கின்றான். அவன் மழலையர் பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளி வரை படிக்கின்றான். அவன் படிக்கும் பொழுது பல சங்கடங்களும் பல துன்பங்களும் பல அவதிகளும் படுகிறான். அவன் படிக்கும் பொழுது பல்வேறு தடைகளை தாண்டி வந்துதான் படிக்கிறான். அதாவது வீட்டிலிருந்து பள்ளியானது பல கிலோமீட்டர் இருக்கும். மேலும் தாய் தந்தை பெரிய பின்புலம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். மேலும் நடுத்தர மக்களாகவும் இருப்பார்கள். ஆனால் அவன் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் நல்ல செயலினாலும் அவன் தினமும் படித்து ஒரு சிறந்த மாணவனாக, பள்ளியில் முதல் மாணவனாக தேறி மேற்படிப்பிற்காக கல்லூரிக்கு செல்வான். அவ்வாறு மேற்படிப்புக்காக கல்லூரியில் செல்லும் பொழுது பணம் வசதி இருக்காது. இருந்தாலும் வங்கியிடம் கடன் வாங்கியோ அல்லது உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் மூலமாகவோ படித்து அவன் பெரிய மாணவனாக தேர்ச்சி பெற்று சிறந்த ஒரு நிறுவனத்தில் பணிபுரிவான் தலைமையாக. இவ்வாறு நாம் தொடர்ந்து கல்வி கற்றோமே ஆனால் கல்வி கண் நமக்கு திறக்கும், மூன்றாம் கண்ணும் திறக்கும். அவன் படிக்கும் பொழுது பல்வேறு சூழ்நிலைகளை எதிர்கொண்டுதான், பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டுதான், மேலும் அனைத்தையும் உதாசீனம் செய்துவிட்டுதான் அவன் படித்து முன்னேறி இருக்கின்றான். மேலும் சக மாணவருடன் சலசலப்பு, கைகலப்பு, நட்பு, பகை, பாசம், நேசம் போன்ற அனைத்தையும் கடந்துதான் அவன் படித்து வாழ்வில் முன்னேறி இருக்கிறான். மேலும் பல மாணவர்களும் பல இளைஞர்களும் இதை உணராமல் கல்வி ஒரு தேவை என்ற ஒன்று என்று எண்ணிக்கொண்டு படிக்காமல் இருக்கின்றார்கள். எனவே அனைவரும் கல்வி கற்க வேண்டும். அனைவரும் வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும். வேற ஒரு உதாரணமாக ஒரு மாணவன் தடகள போட்டியில் கலந்து கொண்டு பல பதக்கங்களை பள்ளியிலும் கல்லூரியிலும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் வெற்றி பெறுவான். ஆனால் சிலரின் சூழ்ச்சியாலும் பல்வேறு காரணங்களாலும் அவன் உதாசீனப்படுத்தப்படுவான். தடகள போட்டி வீரன் தானே, இவனிடம் கல்வி உள்ளதா என்று. ஆனால் தடகள போட்டியும் ஒரு சிறந்த உதாரணம் ஆகும் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு. மேலும் அனைத்து துறையும் சிறந்ததே, அனைத்திலும் உழைத்தால் நாம் வெற்றி பெறலாம். மேலும் சில மாணவர்கள் காதல் தோல்வியாலும் நண்பனின் பிரச்சனையாலும் மேலும் பலரின் சூழ்ச்சியாலும் வாழ்க்கையை இழந்து மேலும் பல்வேறு
தீய பழக்கங்களுக்கு அடிமையாக வாழ்க்கையை இழக்கிறார்கள். இவ்வாறு பல்வற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். மேலும் வெற்றியாளர்களுக்கு சிறந்த உதாரணம் நான் ஏன் பிறந்தேன் என்பவர்களுக்கு சிறந்த உதாரணம் இந்த ஒரு காணொளி ஆகும். மேலும் கர்ணனின் வாழ்க்கை முழுவதும் ஆகும். கர்ணனின் வாழ்க்கை என்னவென்றால் நாம் கர்ணனின் பிறப்பிலிருந்தே பார்ப்போம். பிறந்த பொழுது அவர் அவமானத்தை மட்டுமே சந்தித்து பல வேறு கஷ்டங்களை அனுபவித்து வாழ்க்கையில் உத்தம நிலையை அடைந்துள்ளார். மேலும் அவர் பிறக்கும் பொழுது கவசத்தையும் குண்டலத்தையும் மட்டுமே பெற்று பிறந்துள்ளார். சூரிய பகவானின் அவர் தந்தையாக இருக்கலாம், ஆனால் அவரை கவனிக்கவில்லை, கைவிட்டார். மேலும் சூரிய பகவானின் அருள் மட்டுமே அவருக்கு இருந்தது. அந்த அருளால் தான் அவர் வாழ்வில் உத்தம நிலையை அடைந்தார். மேலும் புண்ணிய பலனின் அருளால் மட்டுமே இவர் பல்வேறு வெற்றிகளை அடைந்தார். அதனால்தான் கர்ணனின் வாழ்க்கையை நாம் உதாரணமாக மேற்கோள் காட்டுகிறோம். மேலும் திருமணத்திற்கு முன்பு குழந்தை பெற்றதால் குந்தி தேவி அவரை தியாகம் செய்து விட்டார். ஏனென்றால் துர்வாசரின் வரமானது பழித்து விட்டது. சூரிய பகவான் முன் தோன்றி அவருக்கு குழந்தை வரம் தந்து விட்டார். எனவே தாயும் அவரை தியாகம் செய்து விட்டார். மேலும் தியாகம் செய்யப்பட்ட கர்ணனானவன் ஆற்றிலிருந்து தேரோட்டியின் மகனான கர்ணன் அதிரதரால் கந்து எடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். அதாவது அதிரதன் என்றவர் யார் என்றால் பிதாமகர் பீஷ்மரின் தேரோட்டி ஆவார். அவரால் கண்டெடுக்கப்பட்டு சிறு வயதிலிருந்தே பாசமாக வளர்க்கப்பட்டாள். ராதையின் மகனே, தேரோட்டியின் அதிரதனின் மகனே என்று கூறினாலே கர்ணனுக்கு பெருமையாக இருக்கும். அதை அவர் விரும்புவார். எனவே தேரோட்டியின் மகனாகவே மேலும் தேரோட்டியாகவே அவர் இளமை காலம் முழுவதையும் வாழ்ந்தார். இறுதியாக தனுர்வித்தியை பயில வேண்டும், மேலும் பல்வேறு கல்வி ஞானங்களை பெற வேண்டும், வாழ்வில் வெற்றியாளனாக திகழ வேண்டும் என்பதற்காகவே குரு துரோணாச்சாரியரிடமிருந்து தனுர்வித்தியை பயில முயற்சித்தார். ஆனால் அவர் பல்வேறு காரணங்களால் கர்ணனானவன் உதாசீனம் செய்யப்பட்டார். எனவே கர்ணன் நினைத்திருந்தால் அவர் தன் வாழ்க்கையை தேரோட்டியாகவே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. எனவே கர்ணன் மனதில் அக்னியானது எரிந்து கொண்டே இருந்தது. மேலும் அந்த அக்னியானது என்னவென்றால் வெற்றி அடைய வேண்டும் என்ற உத்வேகம் மட்டுமே எரிந்து கொண்டே இருந்தது. எனவே அந்த அக்னியை அவரை வாழ்வில் உத்தம நிலைக்கு சென்று கொண்டு வந்தது. எனவே கர்ணன் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வந்து கொண்டிருந்ததால் மேலும் தொடர்ந்து தனுர்வித்தியை பயில வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்ததால் பரசுராமரை சந்தித்தார். பரசுராமரின் அருளும் கிடைத்தது. பரசுராமர் மூலமாகவே அனைத்து ஞானத்தையும் சகலவித கல்வியையும் பயின்று தனுர்வித்தையில் தேர்ச்சி பெற்று சிறந்த வில்லனாக தேர்ச்சி விட்டார். ஆனால் அவர் பொய்கூறி நான் ஒரு அந்தணன் என்று பொய்கூறிய ஒரே காரணத்தினால் மட்டுமே அவர் கற்ற அனைத்தும் மறந்து போய்விடும் என்று பரசுராமரால் சபிக்கப்பட்டார். அவர் சூழ்ச்சி செய்யப்பட்டார். ஆனால் இது இயற்கையின் நியதி ஆகும். கர்மா என்பது ஒரு களரி என்று நாம் முன்னாடியே கண்டுள்ளோம், அதாவது பூமரங்கு. ஆனால் கர்ணனின் சூழ்நிலை அவரை பொய் கூற வைத்தது. இதை நாம் தவறு கூற முடியாது. முன்பு அவர் கல்வி பெற்ற பின்பும் பரசுராமரால் பிரம்மாஸ்திரம் வழங்கப்பட்ட பின்பும் அவன் அஸ்தினாபுரத்திற்கு வந்த பொழுது அவனை யாரும் ஒரு ஆளாகவே மேலும் ஒரு மனிதனாகவே கூட மதிக்கவில்லை. அவனுக்கு யாரும் அங்கீகாரமும் வழங்கவில்லை. எனவே தக்க சமயத்தில் தன் மானத்தை காத்தான் துரியோதனன். அதாவது பாண்டவர்களிடம் போட்டிக்கு கூட அவர் போர் செய்யக்கூடாது என்று உதாசீனம் செய்யப்பட்டார். எனவே கர்ணனை இந்த சங்கடத்திலிருந்து மீட்டெடுத்தவர் துரியோதனன் ஆவார். இதில் ஐயம் எதுவும் கிடையாது. எனவே துரியோதனன் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி ஒரு வீரனுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தினால் கர்ணனை அங்க தேசத்து மன்னனாக நியமித்தார். மேலும் பொன்பொருள் அனைத்தையும் வழங்கி அவரை கௌரவித்தார். இதன் காரணமாகவே கர்ணன் வாழ்நாள் முழுவதும் துரியோதனனுக்கு விசுவாசமாகவே இருந்தார். மேலும் துரியோதனனுக்காக பல்வேறு ராஜ்யத்திற்கு சென்று திக்விஜயம் மேற்கொண்டு அகண்ட பாரத தேசத்தையே நடுநடுங்க செய்து துரியோதனனுக்கு கீழே அனைத்து ஆட்சியையும் கொண்டு வர செய்து அனைத்து கீர்த்தியையும் துரியோதனனுக்கே தாரை வார்த்தார். இறுதியாக இவரை போரில் நேரடியாக வீழ்த்த முடியாது என்று உணர்ந்த கிருஷ்ணர் பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினார். அதாவது தன் அத்தையான குந்தியிடம் கர்ணனிடம் சென்று இரு வரங்களை வேண்டி வர சொல், இல்லை என்றால் அவனிடம் ஒன்று கூறு, பாண்டவர்கள தரப்பில் வந்து போர் செய்ய வேண்டும் என்று உரைத்தார். அதற்கு சம்மதிக்காத கர்ணன் நான் இருவரும் வெவ்வேறு திசையை சேர்ந்தவர்கள், ஈரறு துருவம் ஆவார். எனவே பாண்டவருடன் என்னால் வந்து சேர முடியாது என்று உரைத்த கர்ணன் குந்தி தேவிக்கு ஒரு வரம் இருவரம் வழங்கினார். தாயே, நான் உங்களுக்கு ஒரு வரம் அளிக்கிறேன். அது என்ன வரம் என்றால் அர்ஜுனனை தவிர 4 நான் கொல்ல மாட்டேன். மேலும் அர்ஜுனனை நான் பிரம்மாஸ்திரத்தை நிகரான சக்தி வாய்ந்த நாகாஸ்திரத்தையும் செலுத்த மாட்டேன் ஒரு முறைக்கு மேல் என்று வரம் வழங்கினார். மேலும் தன் மகனான அர்ஜுனன் போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே இந்திர பகவான் கர்ணனிடம் இருந்து கவசத்தையும் குந்தலத்தையும் யாசித்து சென்று விட்டார். மேலும் அவரிடம் இருந்த அஸ்திர பலத்தை அனைத்தையும் கிருஷ்ணர் பறித்து விட்டார். அதாவது நாகாஸ்திரத்தை ஒரு முறை மேல் செலுத்தக்கூடாது என்ற வர்ணம் இந்திர பகவான் வழங்கிய வாசவி சக்தி அஸ்திரத்தை கடோத்கஜனை முன்னிறுத்தி பறித்து விட்டார். மேலும் பிரம்மாஸ்திரம் மறந்து போய்விடும் என்று சபித்த பரசுராமர் அதனை உணர்ந்து கொண்ட கிருஷ்ணர் தக்க சமயம் வரும்பொழுது அவரை சாய்த்து விட்டார். மேலும் அந்தனர் ஒரு சாபம் வழங்கியுள்ளார். எவ்வாறு நான் என் மகனை இழந்து தவிக்கிறோனோ கர்ணா, அதே போல நீயும் இழந்து தவிப்பாய் அனைத்தையும். உன்னுடன் யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே சல்லியனம் தேரி சக்கரத்திலிருந்து விட்டு சென்று விட்டான். மேலும் ஒரு கன்றுக்குட்டியை கொன்ற பாவத்தின் காரணமாகவே தேர் சக்கரம் பூமியில் புதைந்து போகட்டும் என்று பூமாதேவியும் சபித்து விட்டார். மேலும் அனைத்து புண்ணியத்தையும் தாரை வர்த்ததா என்று கிருஷ்ணரும் வரம் வாங்கிவிட்டார்.
நாகாஸ்திரத்தை அர்ஜுன் மீது செலுத்தாத வண்ணம் தேர் சக்கரத்தை பூமியில் ஒரு அடி அழுத்தி கிருஷ்ணர் அர்ஜுனனை காப்பாற்றி விட்டார். இவ்வாறு 6 முறை சூழ்ச்சி செய்த பின்புதான் அர்ஜுனன் 7வதாக அவரை அஞ்சலி சக்திகா அஸ்திரத்தின் மூலம் கொன்றார். கர்ணன் நினைத்திருந்தால் பாண்டவர்களை எப்பொழுதோ வெற்றி கண்டிருக்க முடியும், வதம் செய்திருக்கவும் முடியும். ஆனால் தாய்க்கு கொடுத்த சத்திய வாக்கினால் இருமுறைக்கு மேலும் தன் கையில் சிக்கிய பாண்டவர்களை வதம் செய்யாமல் அவரை விட்டுவிட்டார். மேலும் கர்ணன் துரியோதனன் இடமிருந்த விசுவாசத்தின் காரணமாகவும் சகுனியின் வஞ்சத்தை உணராத கர்ணன் இவ்வாறு வதம் செய்யப்பட்டார் கிருஷ்ணனால் போரில். எனவே கிருஷ்ணர் ஒன்று உரைக்கிறார், கர்ணா, உன்னை போல வேதனைப்படும் அனைத்து உயிரினத்திற்கும் மேலும் அனைத்து மக்களுக்கும் நீ அனைத்து துன்பத்தை போக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் நீதான் உத்தம நிலையை அடைந்திருப்பாய். நீ தனியாக போராடி இருந்தால் இந்த உலகமே உன் பின்னால் உனக்கு துணை நின்றிருக்கும். ஏன் அந்த இறைவன் கூட உனக்கு துணை நின்றிருப்பார். எனவே நீ தர்மத்தை வழியை தவற விட்டிருந்தால், அதாவது தர்மத்தை உன் பக்கம் வைத்திருந்ததால் மட்டுமே உனக்கு இந்த நிலை வந்தது கர்ணா என்று உரைத்தார் கிருஷ்ணர். மேலும் கிருஷ்ணர் ஒன்று உரைக்கிறார், பரசுராமர் ஏன் பகவான் என்று போற்றப்படுகிறார் என்றால் தன் தந்தையும் தன் சகோதரர்களும் கார்த்தவீரிய அர்ஜுனனால் கொல்லப்பட்டதை உணர்ந்த பரசுராமர் கோபம் கொள்ளவில்லை. மாறாக தன் தந்தை எதற்கு கொல்லப்பட்டார், மேலும் தன் சகோதரர் எதற்காக கொல்லப்பட்டார் என்று ஆழமாக சிந்தித்தார். அதற்கு காரணம் ஆணவம் கொண்ட சத்திரியர்கள் மட்டுமே. எனவே இதை உணர்ந்து கொண்ட பரசுராமர் 21 தலைமுறை ஆணவம் கொண்ட சத்திரியர்களை கூண்டோடு அழிப்பதற்காக சம்மதமிட்டு உலகம் முழுவதும் சுற்றித் திரிந்த அனைத்து சத்திரியர்களையும் அழித்தார். எனவே அதனால் மட்டுமே அவர் பகவான் என்று பலரால் போற்றப்படுகிறார். இதை நீ உனது நன்மைக்காக எண்ணாமல் உலக நன்மைக்காக நீ போராடி இருந்தால் இந்த உலகமே உன் பின்னால் நின்றிருக்கும். நீனும் பகவான் பரசுராமரை போல் உத்தமனாக திகழ்ந்திருப்பாய் கர்ணா. ஆனால் நீ துரியோதனன் கொண்ட விசுவாசத்தின் காரணமாகவும் சகுனியின் சூழ்ச்சியை அறியாததால் இவ்வாறு நீ வேதனைப்படுகிறாய். எனவே கர்ணா, நடந்ததாகவே இருக்கட்டும். உனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று கேள், நான் உனக்கு வழங்குகிறேன் என்று உரைத்தார் கிருஷ்ணர். அதற்கு கர்ணன் உரைத்தான், எனக்கு வழங்கிதான் பழக்கம் பகவானே, எனக்கு பெற்று பழக்கம் கிடையாது. நான் எப்போதும் வழங்குவன் மட்டுமே என்று உரைத்தார். அப்பொழுதா உங்கள் கூற்று சரி என்றால் நீங்கள் வழங்குங்கள், வரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கிருஷ்ணரே, வாசுதேவரே என்று உரைத்தான் கர்ணன். அதற்கு கர்ணன் என்ன வரம் உழைத்தார் என்றால், எனக்கு மறுபிறவி என்று இருந்தால் எனக்கு தர்மம் செய்யும் மேலும் கொடை செய்யும் வரத்தை மட்டும் வழங்குங்கள். மேலும் தர்ம சிந்தனை மட்டுமே இருக்க வேண்டும். நான் எக்காரணத்தை கொண்டு என் தர்மத்தை மீறக்கூடாது, தானம் செய்யும் விஷயத்தை மீறக்கூடாது என்று உரைத்தாள். அடே கர்ணா, தானம் மட்டும் பெரிதுதான், ஆனால் வெறும் மனதை வைத்து என்ன செய்ய முடியும்? பொருளும் வேண்டும், எனவே அதையும் வேண்டுவாயாக. சரி, உங்கள் இஷ்டப்படியே பகவானே என்று உரைத்தார். எனவே கர்ணா, உன்னை போல ஒரு உத்தமனும் ஒரு நல்ல ஆன்மாவும் தயாளனும் இந்த உலகத்தில் இனி பிறக்கப் போவதே இல்லை கர்ணா. எனவே இந்த பிறவியை அறுத்துவிட்டு இறைவன் சிவனடி சென்று சேரு, உன் தந்தையான சூரிய பகவானிடம் சென்று ஐக்கியமாகிவிடு என்று உரைத்தபடி ஆசி வழங்கினார் கிருஷ்ணர். எனவே அனைத்தையும் உணர்ந்த பரமாத்மாவே, உங்களுக்காக நான் தானம் வழங்கினேன். இது எனக்கு எவ்வளவு பெரிய புண்ணியம், இதை விட எனக்கு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது உலகில். நான் மரணிக்க தயாராக உள்ளேன் என்று உணர்ந்தபடியே ஆனந்தமாய் இருந்தான் கர்ணன். எனவே அப்பொழுது கிருஷ்ணன் அர்ஜுனிடம் சென்று கூறினார், அர்ஜுனா, இப்பொழுது உன் அஸ்திரத்தை செலுத்த, அதாவது உன் தந்தை இந்திர பகவான் உனக்கு வழங்கிய அஞ்சலிகா சக்தி அஸ்திரத்தை அவன் மீது செலுத்து என்று உரைத்தார். எனவே கிருஷ்ணனின் அறிவுறுப்படி அஞ்சலிகா சக்தியை கால்விபத்தில் பூட்டி கர்ணனின் நெஞ்சில் குறிவைத்து தாக்கினார் அர்ஜுனன். எனவே அந்த கணத்திலே கர்ணன் மாண்டு விட்டார். கர்ணன் மண்ணில் சாய்ந்து விட்டார். சூரியனும் அஸ்தமித்து விட்டது. சூரியனின் புத்திரனான கர்ணன் மண்ணில் சாய்ந்து விட்டார். சூரிய பகவானன் அஸ்தமித்து விட்டார். எனவே இந்த கதையிலிருந்து நாம் கூற வரும் கருத்து என்னவென்றால், நீங்கள் தர்ம சிந்தனை உடையவராக மட்டும் இருங்கள், அனைவருக்கும் நன்மை செய்யுங்கள், மேலும் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள், ஜீவ காரியத்தை கடைபிடியுங்கள். இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு துணை நிற்பார், மேலும் அவர் இறுதி வரை உங்களுக்காக அருள் செய்வார். இதுவே உலக நியதி ஆகும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. உங்களுக்கு வாழ்வில் பல துன்பங்கள் வந்தாலும் அதை சமாளித்து எதிர்நீச்சல் போடுங்கள். உங்களுக்கு அந்த படிப்பினை அந்த துன்பமானது வழங்கும். மேலும் அந்த படிப்பினை என்னவென்றால், நம் வாழ்வில் பல்வேறு புண்ணிய காரியங்களை வருங்காலத்தில் செய்ய உணர்த்ததே அதை வலியுறுத்துகிறது. எனவே தொடர்ந்து நல்ல சிந்தனையில் நல்ல செயலை மட்டும் செய்யுங்கள். உங்களுக்கு இறைவன் துணை நிற்பார். நன்றி, வணக்கம். உங்களுக்கு அனைத்தையும் அதை தயார்படுத்திவிடும். நன்மையை செய்யவும் இறைவனின் அருள் பெறவும். ஓம் நம சிவாய. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் வாசுதேவாய நமக. ஓம் நாராயணாய நமக. கிருஷ்ணை நமகள் உங்களுக்கு அனைத்து நன்மையை அவரை செய்வார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே.